யோசுவா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Joshua chapter 23 verse 1. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர் வயதான பொழுது And Joshua called for all Israel and for the judges and for the officers and said unto them, I am old and stricken in age. யோசுவா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவரை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் படிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை குறித்திருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. யோசுவா 23ஆம் அதிகாரத்தை வாசிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்தார். ஆவியானவர் தாமே இந்த வசனம் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. யோசுவா 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்திலே யோசுவா தன்னுடைய அந்திம காலத்திலே at the end days of the Joshua speaks here in chapter 23 and 24. மரணம் அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. Death is coming near for him. மரணம் அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. Death is coming near for him. யோசுவா 23 24ஆம் அதிகாரத்திலே அவன் பேசுகிறான். Joshua chapter 23 and 24 he speaks when he was nearing the death. யோசுவா 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். Joshua chapter 13 the Lord says. யோசுவாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord speaks to Joshua. உனக்கு முதிர் வயதாகிவிட்டது, நீ இப்போது எல்லாவற்றையும் சரி செய், உன்னுடைய அந்திம காலம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். You are very old age and your time to be death has come. 13ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரையும் அந்த சுதந்திரித்த கானான் தேசத்தை 12 கோத்திரத்தாருக்கும் அவன் பிரித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். We are reading from Joshua chapter 13 through chapter 21. He has separated all the inheritance of the Canaan for the 12 tribes. Distributed the promised land. அவர் தன்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை 12 கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுத்தார். பிரித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். We have seen that he has distributed 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை வந்திருக்கிறோம். Now we are in the chapter 23 and chapter 24. இப்பொழுது யோசுவாவின் அந்திம காலம். Now it is the death time of the days of Joshua. இந்த 23ஆம் அதிகாரத்திலும் 24ஆம் அதிகாரத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை அழைப்பித்து அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். Now we are seeing that at this 23rd and 24th chapter he called the Israelites and speak to them. பொதுவாக மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்வதை நாம் கேட்போம் இல்லையா? We used to listen to those people who are about to die. பாருங்க, மரணத்தை சந்தித்தாலும் கூட அவர்கள் கடைசியாக என்ன சொல்லி போனார்கள் என்று சொல்லி நாம் கேட்பதிலே மிகுந்த ஆர்வமாக இருக்கிறோம். Very much interested to know what they are going to say before their death. மரணத்தை யாராவது நம்மளுடைய குடும்பத்திலே மரணத்தை விட்டாங்க, சாவத்துக்கு முன்னாடி என்னங்க சொன்னாங்க அவங்க? We will ask that what they told before they died. என்ன குறித்து என்ன சொன்னாங்க? What they told about me. சொத்து பத்துகளை குறித்து என்ன சொன்னாங்க? What they told about the wealth and prosperity. இந்த பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதை சொல்லிட்டு போனாங்க. Whether they mentioned that whom this girl should be married to. கடைசியாக அவர் போவதற்கு முன்பாக அவர் என்ன சொல்லிவிட்டு போனார்? Before leaving this world, what he told finally. அதை எப்படியாவது அதை செய்து முடிக்கணும். Somehow we have to make it happen. ஆகவே எல்லா காரியங்களையும் விட அவர் மரண தருவாயில் சொன்ன காரியம் மிக முக்கியமாக இருக்கும். So considering all the other things, the words of the deathbed is very important. உபாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மோசே தனது மரண தருவாயிலே சொன்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Deuteronomy chapter 31 and verse 32, the Moses words were been told during his
end days. ஒன்னு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே தாவீது தேவனுடைய தாசனாகிய தாவீது தன்னுடைய மரண தருவாயிலே சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. First Kings chapter 2, it has been mentioned about the King David and his end days. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் மரணத்தை சந்திக்க இருக்கிற காலகட்டத்திலே சொன்ன வார்த்தைகள் 2 தீமோத்தேயுவிலே எழுதப்பட்டிருக்கிறது. 2 Timothy, Apostle Paul's end days verses have been mentioned there. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய அந்திம காலத்திலே மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே சொன்ன காரியங்கள் 2 பேதுருவிலே எழுதப்பட்டிருக்கிறது. 2 Peter has been mentioned about the Apostle Peter about his end days words. ஸ்தேவான் புனித ஸ்தேவான் சொன்ன மரண தருவாயிலான வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Acts chapter 7 it was mentioned about Stephen the martyr about his end days. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It has been mentioned in Acts chapter 7. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மிக முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The gospel according to John chapter 17, our Lord Jesus Christ, all those glorious words have been mentioned there. ஆகவே இந்த மரண தருவாயிலே சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமான காரியம். So the words which has been spoken at the time of death are very important. இதிலே கூட ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்ல போகிறார். Even today the Lord is going to speak through us. சரி, மரண தருவாயிலே இருக்கிற சொல்ற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? So how was the life the man who is speaking at his deathbed? இப்போ ஒரு குடிகாரர் இருக்கிறார். We are seeing about a drunken man. அல்லது தனது வாழ்க்கையை முழுவதுமாக நிர்மூலமாக்கின மனுஷன் இருக்கிறார். There is another man who has wasted his entire life. அவர் மரண தருவாயில என்னங்க சொன்னாங்க கேட்பா. Whether we will go and ask him what he told at his deathbed. போனா போதுமா இருக்கும். We will say that let him go. எப்போ ஒழிவான இருக்கும். When he will leave, we will be waiting for him. பூமிக்கு தண்டம். He is just waste for this world. பூமிக்கு தண்டம். He is waste for this world. போனா போணும் இருக்கும். Let him go. ஏன்னா அவரோட வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை. Because his life is not correct. அவர் என்ன கடைசியா சொல்லிட்டு போறான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. No one will listen what he told at the end. உத்தமமா whether he is good, சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை is true, வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம அவர் என்ன சொன்னார் என்று கேட்போம். for the true and the good person we will try to listen to the word of him. அந்த யோசுவாவின் வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை. The life of Joshua is almost a perfect life. பாருங்க, அவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்தை அவன் சுதந்திரிக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பரிபூர்ணமான வாழ்க்கை. From the time of the bondage during the time in the Egypt to the promised land, his life is full of perfect. பாருங்க, எகிப்திலே அநேகர் நன்றாக அந்த விடுதலை செய்யப்பட்டு வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். Many people after getting freedom from Egypt have started their life. அவர்கள் ஒருவரும் கூட அந்த கானான் தேசத்துக்கு சுதந்திரிக்கவில்லை. No one can able to inherit the Canaan. யோசுவாவும் காலேபும் தவிர்த்து யாரும் அந்த except Joshua and Caleb, no one can கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. inherit the Canaan. பாருங்க, அவர்கள் இருந்தார்கள். Only they are the one who have started from Egypt till they reach the Canaan. அவர்கள் யோசுவாவும் காலேபும். They are Joshua and Caleb. யோசுவாவும் காலேபும் யோர்தான் நதி அண்டையிலே நின்று கொண்டிருக்கும் போது அவங்க வயது என்ன தெரியுமா? When Joshua and Caleb were standing near Jordan River, what was their age? 85 வயது. It was 85. நியாயாதிபதிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது யோசுவாவினுடைய நாட்கள் எவ்வளவு நாட்கள்? In the book of Judges it has been mentioned how many are the days of Joshua? 110 வயது. It is 110 years. ஆகவே அவர்கள் முழுமையான வாழ்க்கையை உடையவர்கள். So they are the one who have the perfect life. மோசேயினுடைய வாழ்க்கை கூட முழுமையான ஒரு வாழ்க்கையா இல்லை. Even the life of Moses is not a complete. பாருங்க, யோர்தானுக்கு முன்பாகவே அவன் மரிக்க வேண்டியதாக இருந்தது. Because he had to die before reaching Jordan. நன்றாக ஆரம்பித்தான், ஆனால் முடிவு அது முழுமையான முடிவாக started well, but the complete is not full. யோசுவாவின் வாழ்க்கை அப்படி அல்ல. The life of Joshua is not like that. எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. It is like everyone can follow his life. உத்தமமான வாழ்க்கை. It is a very good life. நமக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. It is a life of testimony for us. யோசுவா என்றால் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ற அர்த்தம். In the New Testament, Joshua means Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டவன் யோசுவா. Because Joshua is having the name of Jesus, Jesus Christ. அவருடைய வாழ்க்கை முழுமையான ஒரு வாழ்க்கை. His life is a complete and perfect life. பாருங்க, இப்பொழுது நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஞாபகத்துக்கு என்று சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். You can note down. I am going to tell few words. யாத்ராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Exodus chapter 17 verse 9. முதலாக யோசுவாவின் நாமம் அங்கே நமக்கு காட்டப்படுகிறது. That was the first place the name of Joshua has been revealed. யாத்ராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Exodus chapter 17 verse 9. அங்கே அமலேக்கியரை முறியடிக்கிறதை பார்க்கிறோம். He is fighting against Amalekites. ஒரு யுத்த வீரனாக, ஒரு யுத்த தளபதியாக அவன் காணப்படுகிறான். He is an army man, he is a soldier.
மோசே சொல்கிற எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவனாக He காணப்படுகிறான். is the man who can do all the things which Moses instructed. அமலேக்கியரை முறியடிக்கிற மனுஷனாக He காணப்பட்டான். won against Amalekites. யாத்திராகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Exodus chapter 24 verse 30. நீ மலையேறி வா என்று மோசேவிடத்திலே ஆண்டவர் சொன்னபொழுது When the God says that come up to the mountain to the Moses. பாருங்க யோசுவாவும் கூட செல்கிறதை பார்க்கிறோம். Joshua is also going along with him. மோசேயோடு கூட செல்கிற பாக்கியத்தை இங்கே மோசேயோடு கூட செல்கிற பாக்கியத்தை யோசுவா பெற்றான். Joshua got the blessing that he can also go along with Moses. அவனை குறித்து இன்னொரு வசனம் இருக்கிறது. There is also another verse. யாத்திராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Exodus chapter 33 verse 11. அவன் தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். He never departed from the tabernacle of அவன் God. யுத்த வீரன் மட்டுமல்ல, Not only the soldier. மோசேவுக்கு சகல விதத்திலே பணிவிடைக்காரனாக இருந்தது மாத்திரமல்ல, Not only a good assistant for Moses. தேவாதி தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். He had never separated from the tabernacle of the Lord. என்னாகும் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Numbers chapter 14 we are reading. 12 வேவுக்காரரை கானான் தேசத்துக்கு மோசே அனுப்புகிறார். Moses is sending 12 spies to the Canaan. அதிலே ஒருவனாக இருந்தவன் யோசுவா. He is one among the 12 spies. யோசுவா நல்ல செய்தியை கொண்டு வந்தான். Joshua gave a very good news. அவர்கள் பலத்த ஜனங்கள் தான். Though they are very great. அவர்கள் பலத்த ஜாதிகள் தான். They are very great nation. இருந்த பொழுதும் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். Even though the Lord have promised to அந்த us. நல்ல தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுப்பார் அதை என்று சொன்னார். The God will give us that land so that we can inherit it. மீதி இருந்த 10 பேரும் தவறான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. The remaining 10 have given a false report. நல்ல அவன் தேவன் மீது நம்பிக்கையாக இருந்தான். He believed and had the faith in the God. தேவன் பெரியவர் என்று உணர்ந்திருந்தான். He realized that the God is great. கானான் தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்களை விட பெரிய ராஜா தேவன் என்று அங்கீகரித்திருந்தான். He have authorized that the God is greater than all the kings of Canaan. கானான் தேசத்தை சுத்தி வந்து என்ன சொன்னான்? So after coming around Canaan, what he told? அந்த நல்ல தேசத்தை நம்மிடத்தில் தேவன் கொடுப்பார் என்று சொன்னான். He said that the God will give this good land for us. என்னாகும் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் Numbers chapter 27 verse 18. அவனை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது. There is a word for him. அவன் தேவனுடைய ஆவியை உடையவன். He is the one who has the spirit of God. அவன் தேவனுடைய ஆவியை உடையவன். He has the spirit of God. உபாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் Deuteronomy chapter 1 verse 38. ஆண்டவர் சொல்கிறார், The Lord says, மோசேயே யோசுவாவை எனக்கென்று உனக்கு அப்புறம் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். Moses anoint Joshua after you for me. அந்த உபாகமம் புத்தகம் முழுவதும் அநேக முறை அங்கே தேவன் சொல்கிறார், யோசுவாவை நான் அபிஷேகித்தேன், அவன் உனக்கு அப்புறம் அவன் வந்து இந்த ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணுவான் என்று சொன்னார். Many times in that chapter in Deuteronomy, the God says that I have anointed Joshua, and after you, Joshua helps to go through the promised land. யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் Joshua chapter 6 verse 27. God was with Joshua. ஆண்டவர் ஜோசுவாவோட இருந்தார். தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார். The Lord was with Joshua. யோசுவா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் Joshua chapter 11 verse 15. மோசே கட்டளையிட்ட யாவற்றையும் அவன் செய்து முடித்தான். Whatever the Moses commanded, he fulfilled all the commands. தேவன் மோசேவுக்கு கட்டளையிட்டார். God commanded Moses. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். Moses commanded to Joshua. ஆகவே மோசே கட்டளையிட்டதை யாவற்றையும் செய்து முடித்தான். Joshua fulfilled all the commandments what Moses have said. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை Joshua chapter 10 verses 12 through 14. 5 ராஜாக்களை அவன் முறியடிக்கும் பொழுது, When he have won against 5 kings. இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த 5 ராஜாக்களை முறியடிக்கும் பொழுது, When he have overcome all the 5 kings who are against Israel. சூரியனை பார்த்து சொல்கிறான், He is telling to the sun. கிபியோனின் மேல் நில்லு என்று சொல்கிறான். He is telling you go over Gideon. No, you have to be stopped. You stop over Gideon. You can't move. You cannot move. சூரியனை பார்த்து He is telling to the sun. யோசுவா சொல்கிறான், Joshua says, அந்த கிபியோனின் மேல் நில்லு. you stop over Gideon. சந்திரனை பார்த்து சொல்கிறான், To the moon he tells. ஆயிரோன் மேல் நீ நில்லு. You stand over the Arion. ஏன் அப்படி சொல்கிறான்? Why he says? பகலிலே போர் நடக்கிறது. Because the war was in the day. எல்லாம் முறிந்து ஓடுகிறார்கள். Everybody is going away. இஸ்ரவேல் அவர்களை பின்தொடர்ந்து வெட்டிக்கொண்டு அவர்களை சங்காரம் பண்ணி The கொண்டிருக்கிறார்கள். Israelites are destroying them. இப்பொழுது சூரியன் அஸ்தமித்தால் If the sun sets, அவர்கள் தப்பி போவார்கள். they can run away and escape. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் என்ன? What is the authority that the Lord சூரியனை gives? பார்த்து சொல்கிறான், He tells the sun, சூரியனை தரித்து நில்லு. you stay there. சந்திரனை தரித்து நில்லு. Moon, you stay there. அப்ப என்ன நடக்கிறது? What happens there? சூரியன் அப்படியே ஒரு நாள் மாத்திரம் இருந்தது. For one day the sun stood still. அவருடைய எதிரிகளை எல்லாவரையும் முறியடிக்க மட்டும் சூரியன் தரித்து நின்றது. Till he destroyed all the enemies, the sun stood still there. யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல Joshua வாசிக்கிறோம். chapter 10
verses 12 ஒரு to 15. மனுஷனின் சொல்லை கேட்டு By listening to the word of a single man, கர்த்தர் சூரியனை நிறுத்துறது அத போல நடந்ததே இல்லைன்னு that is never having happened that by listening to a single word of a man. யோசுவாவுக்கு எவ்வளவு வல்லமை, How powerful Joshua is. யோசுவாவுடைய ஜீவன் எப்படிப்பட்டதா இருந்தது, How powerful the life of Joshua is. நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, How is our life? நாம் சொல்வதை கேட்டு ஆண்டவர் காரியங்களை செய்கிறாரா, Whether the Lord whether the Lord does what he says. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபங்களை கேட்டு கிரியைகளை செய்கிறாரா, Whether he listens to our prayer and does accordingly. நாம் ஜெபிக்கும் பொழுது அநேகர் குணமாகிறார்களா, Whether when we pray that whether many people are being healed. நாம் ஜெபிக்கும் போது அநேகர் பிசாசிலிருந்து விடுதலை ஆகிறார்களா, When we pray that many people are free of demons. நாம் ஜெபிக்கும் பொழுது அநேகர் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறார்களா, When we pray whether many people come out of their sins. நாம் ஜெபிக்கும் பொழுது சபை பெருகிறதா, When we pray whether the church is getting more people in. அவ்வளவு உத்தமமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோம், Whether we are living that kind of life. யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. By listening to the word of Joshua, the sun and the moon remain still. யாத்ராகம புத்தகத்திலிருந்து அங்கே போடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, In the book of Exodus it has been mentioned. யோசுவா the servant of Moses, யோசுவா மோசேயினுடைய ஊழியக்காரன். பணிவிடைக்காரன், மோசேயினுடைய பணிவிடைக்காரன். யோசுவாவின் பணிவிடைக்காரன், the servant of Moses. மோசேவின் பணிவிடைக்காரன் யோசுவா. Joshua is the servant of Moses. அப்படிதான் போடப்பட்டிருக்கு. It has been mentioned like that. ஆனால் அவனுடைய அந்திம காலத்திலே, But at the end days of his மரண தருவாயிலே, during his time of death, ஆண்டவர் ஒரு சாட்சியை the கொடுக்கிறார். Lord is giving a testimony against him. நியாயாதிபதிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், The book of the Judges chapter 2 verse 8. யோசுவா Joshua, தேவனுடைய ஊழியக்காரர், he is a servant of the God. servant of the Almighty Lord. He is a servant of the Almighty God. பாருங்க எந்த விதமான சாட்சியை பற்றி நாம் பாருங்க. How much great testimony he got. மோசேவினுடைய பணிவிடைக்காரர், He was a servant of Moses. மோசேவினுடைய ஊழியக்காரர். He is a minister of Moses. பாருங்க யாத்ரா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. Mentioned in Exodus chapter 17 and 24. மோசேயோடு கூட அவருடைய பணிவிடைக்காரனாகிய யோசுவாவும் போனான் என்று போடப்பட்டிருக்கு. It has been mentioned that along with the Moses, his servant Joshua also went with him. அவனுடைய மரண தருவாயிலே During his death time, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். the Lord is giving testimony for him. அங்க என்ன சொல்றாரு? What he says. நியாயாதிபதிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், Judges chapter 2 verse 8. யோசுவா the servant of the Lord. Joshua is the servant of the Lord. நம்முடைய மரண தருவாயில ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து சொல்வாரா? Whether the Lord will say to us during our end days. good and faithful servant, நல்லவும் விசுவாசமும் உள்ள என்னுடைய ஊழியக்காரனே. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. Good and faithful servant. உன்னுடைய எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. You enter into the happiness of your master. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. Good and faithful servant. நம்முடைய மரண காலத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லணும்? What during the time of death what the Lord should say? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. Good and faithful servant. இன்றைக்கு தீர்மானம் செய். Today you decide. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வாரா? The Lord whether he will tell உன்னுடைய மரண தருவாயில் உன்னை பார்த்து சொல்வாரா? During your time of death whether he will say உண்மையான மனுஷனே, you are a good man. உண்மையான மகனே, you are a good son. உண்மையான மகளே, you are a good daughter. உத்தமமாய் நான் சொன்னதை எல்லாவற்றையும் பின்பற்றினாய். You have followed all the things with faithfulness. நான் சொன்னதை எல்லாம் கேட்டு நடந்தாய். You have obeyed all the things which I have told you. சந்தோஷத்திலே பிரவேசி. You come and enter into the happiness. இந்த ஒரு வார்த்தையை தான் நாம் கேட்க பிரயாசப்படணும். This is the only word which you should ask to the Lord. வார்த்தை எந்த வார்த்தையும் எனக்கு வேணாம். No word is required. ஐயோ நீ நல்லா வாழ்ந்த, You have lived very nicely. நீ நல்லா வீடு கட்டின, You have constructed a good house. பிள்ளைகளா நல்லா படிக்க வச்ச, Your children have been educated. எல்லாம் வேலை வாங்கி கொடுத்த, You have given a good life for them. எல்லாம் உலகத்தார் நம்ம சாட்சி சொல்லுவாங்க. These things will be testimony for ஆண்டவர் only குறித்து people. ஒரே சாட்சி தான் The சொல்லணும். Lord can give testimony for only one thing. உண்மையும் உத்தமமான Good ஊழியக்காரன். and faithful servant. உன்னுடைய சந்தோஷத்திலே உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. Come and enter into the joy of your master. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் யோசுவாவுக்கு தேவன் கொடுத்தார். That kind of testimony was given to the Joshua by the Lord. Joshua the servant of the Lord. Joshua தேவனுடைய ஊழியக்காரன். பாருங்க எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை. How great is this? பாருங்க ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசுவாவை நேரடியாக சந்தித்தார். At one time the Lord Jesus Christ met Joshua directly. அது எங்க குறிக்கப்பட்டிருக்கிறது? Where it has been mentioned. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. Joshua chapter 5 verses 13 through 15. இப்பொழுது அவன் எரிகோவுக்கு நேராக அந்த பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். Now the army men were near Jericho. யோர்தானை கடந்து விட்டார்கள். Now they have crossed Jordan. பெரிய நகரமான எரிகோ அவங்களுக்கு முன்பாக நிற்கிறது. Now the mighty city Jericho is in front of them. அதோட அலங்கங்கள், அதோட வால்ஸ் எல்லாம் பெரிய பெரியதாக இருக்கிறது. Their walls are
great and mighty. அவன் வெளியே வந்து நிற்கிறான். When he stood outside, Joshua is standing outside. அப்பொழுது தேவனுடைய சேனாதிபதி ஒருவர் வந்து நிற்கிறதாக போடப்பட்டிருக்கிறது. It has been mentioned the army men of the Lord was there. அப்போது யோசுவா அவரிடத்திலே போய் கேட்கிறார். Joshua is asking him, நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார்களா அல்லது எதிரிகள் பக்கத்தில் இருக்கிறீர்களா? whether you are on our side or at the side of our enemies. அப்பொழுது அவர் சொல்கிறார், Then he says, நான் சேனைகளுடைய கர்த்தருடைய தளபதியாக இருக்கிறேன் என்று I am the சொல்கிறார். leader of the Lord of hosts. பாருங்க, அவரை உடனடியாக யோசுவா அவரை பணிந்து கொண்டான் என்று Immediately Joshua worshipped him. பாருங்க, உடனே யோசுவாவிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய பாதரட்சியை நீ கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். Immediately he says that remove your sandals, where you stand is the holy place. ரெண்டு வார்த்தையின் மூலமாக அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். At the two words we can understand that he is the Lord Jesus Christ. பாருங்க, எப்பொழுதெல்லாம் தேவதூதர்கள் இந்த உலகத்திற்கு வருவார்களோ, வந்து செய்திகளை சொல்லுவார்களோ, அப்பொழுது மனிதர்கள் அவர் படித்துக் கொள்ள முயல்வார்கள். Whenever the angels came down to the earth and when speak through the people here, they used to worship them. மனோவாவும் அவருடைய மனைவியும் அநேக உதாரணமாக அவன் படித்துக் கொள்ளும் பொழுது என்னை படித்துக் கொள்ளாதீர்கள், என்னை படித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வார்கள். In many examples we see that the people will say that don't worship me. இங்கே யோசுவா அவரை படித்துக் கொள்ளும் பொழுது அவர் ஒன்றுமே சொல்லல. When Joshua here worshiped him, he didn't say anything. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, he is Lord Jesus Christ. இரண்டாவதாக அங்க போடப்பட்டிருக்கிறது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். Second, it has been mentioned that the place where you are standing is the most holy. பாதரட்சியை கழட்டி போடு, remove your sandals. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் பெற்றான். He have got a chance to speak with the Lord Jesus Christ. இப்போ யோசுவாவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். Now we are looking into the life of the Lord Joshua. அவனுடைய வாழ்க்கை உத்தமமாக இருந்தது. His life is true. அவனை படைத்த தேவனுக்கு உண்மையாக இருந்தது. He was truthful to the Lord. அவன் மிகப்பெரிய போர் வீரனாக இருந்தாலும் கூட, though he was a great warrior, அவன் அந்த தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். he had never separated from the temple of the Lord. மோசேக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். he was obedient to Moses. உண்மையாக சாட்சி கொடுத்தான். he gave a true testimony. அவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தார். the Holy Spirit was within him. யோசுவாவோடு தேவன் இருந்தார். the Lord was with Joshua. ஆண்டவர் என்னென்னலாம் கட்டளையிட்டாரோ அதெல்லாம் செய்து முடித்தார். whatever the God commanded, he completed all the things. அவன் சூரியனையும் சந்திரனையும் அங்கே நிறுத்தினான். he made the sun and the moon to remain still. கடைசியாக அவனுடைய வாழ்க்கையின் முடியும் தருவாயிலே அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று பெயர் பெற்றான். at the end of his days he got the name that he was the servant of the Almighty God. இவன் தான் இப்பொழுது கடைசியாக அவன் சொல்கிறான். he is the one at the end. He is speaking now. 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்திலே chapter 23 and chapter 24 இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவன் சொல்கிறான். call the Israelites and speak to them. 3ஆம் வசனத்திலே verse 3, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். and ye have seen all that the Lord your God hath done unto all these nations because of you, for the Lord your God is he that hath fought for you. முதலாவதாக யோசுவா அந்த மக்களிடத்தில் என்ன சொல்கிறார்? First, what Joshua speaks to these people there, கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். the Lord your God is he that fought for you. மனுஷன் யுத்தம் பண்ணவில்லை. man have not fought for you. உங்களுடைய சாமர்த்தியத்தினாலே யுத்தம் பண்ணவில்லை. not because of your strength you fought. எல்லா ஜாதிகளும் உங்களுடைய கையினுடைய சாமர்த்தியத்தினாலே நீங்கள் ஜெயிக்கவில்லை. not because of your mighty hand you have won those nations. கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். only the Lord has fought for you. இதை சொல்றவர் யாரு? who is telling this? சாதாரணா? whether he is a simple man? அவன் தான் தளபதி, அவனே சொல்றான். he is the leader, he is telling that. ஒருவேளை நீங்க எல்லாம் நினைச்சிருக்கலாம், you might have thought, நான் எதிரிகளுடைய கையில நான் தான் உங்களை எல்லாம் விடுதலை செய்தேன் நீங்க நினைச்சிருக்கலாம். you might have thought, I have only released the hands of the enemies. ஆகி பட்டணத்தையும் சரிதான், அதாவது எரிகோ பட்டணத்தையும் சரிதான், நான் தான் விடுதலை செய்தேன் என்று நீங்கள் you might have thought that only the city of Jericho or anything, you only have revealed it. கர்த்தரே யுத்தம் பண்ணினார். only the Lord has fought for you. இத மறந்துடாதீங்க. you should not forget it. இத மறந்துடாதீங்க. you should not forget it. பாருங்க, இங்க வாசிக்கலாம் ஒரு வசனம். let us read this verse. 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Joshua chapter 24 verse 12. வாசிங்கள். let us read. எமோரியரே இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குழந்தைகளை அனுப்பினேன். அவர்களை உங்கள் முன்னின்று சேர்த்திருக்கிறது. இப்போ எமோரியர் ராஜாக்கள்லாம் நீங்க வந்து உங்க பட்டயத்தினால வெட்டி சாய்க்கலப்பா. you have not killed the kings of Amorites by your sword. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வசனத்துல. the Lord speaks the word. உங்க பட்டயத்தினாலும் வில்லினாலும் நீங்க ஜெயிச்சீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? are you thinking that you won by your sword and your bow? தேவாதி தேவன் குலவிகளை அனுப்பி அவர்களை தோற்கடித்தார் என்று சொல்கிறார். the God of gods has sent the hornet and have overcome them. யோசுவா 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது reading in Joshua chapter 10, அங்கே
அங்கே அந்த 5 ராஜாக்கள் முறியடித்து ஓடுகிறார்கள். The 5 kings were running, trying to escape. அவர்கள் மீது கல்மழையை அனுப்பினார் என்று போடப்பட்டிருக்கிறது. Over them the stones have been fallen for them. அவர் மேல் கல்மழையை அனுப்பி அவர்களை கொன்று போட்டார் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. rain of stones have fallen and they have died. அங்கே போடப்பட்டிருக்கிறது வாளினால் இறந்தவர்களை விட கல்மழையினால் இறந்தவர்கள் அநேகர் என்று போடப்பட்டிருக்கிறது. The number of people died by the sword is less than that of the number of people died through the stone. ஆகவே அவர்தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். Only he gives the victory. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். The Lord has fought for you. முதலாவது யோசுவா அந்த ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? What is the first thing that Joshua told the people? வெற்றியை கொடுக்கிறவர் கர்த்தர். The Lord is the one who gives victory. உன்னுடைய கையின் பிரயாசத்தினால் Not by your hands. With your hands you can do nothing. இதை நம்மளுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்க வேண்டும். You should realize in your life. எப்பொழுதுமே அவருக்கு தான் எல்லா புகழையும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டும். All the glory and the honor should be given only to the God. நம்முடைய வாழ்க்கையில அடைந்திருக்கிற எல்லா அனுகூலத்தையும் நம்முடைய பிரயாசத்தினால் நம்ம செய்யல. All the good things we have received have not received by us. கர்த்தர் யோசுவா சொல்றான் கர்த்தரே யுத்தம் பண்ணினார். Joshua says that only the Lord has fought for us. நாமும் கூட அப்படிதான் சொல்லணும். We should also say like that. ஆண்டவரே நீரே எனக்காக யுத்தம் பண்ணினீர். Lord God, you have fought for me. என்னுடைய சத்துருக்களை எல்லாம் துரத்தி அடித்தீர். You have made all my enemies to run away. ஒருவனும் என் முன்பாக நிற்க முடியாதபடி அவரை துரத்தி அடித்தீர். You have made them to run away. நீரே எனக்காக யுத்தம் You பண்ணினீர். have fought for me. நான் என்னால ஒன்றும் முடியாது. I can't do nothing. என்று சொல்லி அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். So the Lord is willing that you should confess like this. இரண்டாவதாக 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Secondly, chapter 23 verse 11. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். Take good heed therefore unto yourselves that ye love the Lord your God. இரண்டாவதாக Second thing is நம்முடைய ஆத்துமாக்கள் வழுவி போகாதபடி that our soul should not go away. அவர் முழுமையாக அன்பு கூறணும். You should love the Lord wholeheartedly. யோசுவா சொல்லி கொடுக்கிற இரண்டாவது காரியம் என்ன? What is the second thing Joshua says here? அவரை முழுமையாக அன்பு கூறணும். You should completely love him. பாருங்க அவரை அன்பு கூறணும். We should love him. அவர் முழு மனதோடு அன்பு கூறணும். With the whole heartedly you should love him. நாம் அப்படி அன்பு கூறுறோமா? Whether we are loving him like நம்ம that. அன்பு முழுமையாக ஆண்டவரின் இடத்தில் இருக்கிறதா? Whether our whole love is completely for the Lord. முழுமையாக ஆண்டவரிடத்தில் அன்பு வைக்காமல் வேற எந்த காரியங்களும் அன்பு வைத்திருக்கிறோமா? Whether we are loving some other thing other than the Lord. அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று போடப்பட்டிருக்கிறது. It has been mentioned that the Lord is jealous. நாம் அவரை முழுமையாக அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். He is willing that we should love him completely. முதலாவதாக கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணினார் என்று நாம் நம்ப வேண்டும். First thing we should believe that the Lord has fought for us. கர்த்தரே எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எனக்காக யுத்தம் செய்து என்னை விடுதலையாக்குவார் என்று நாம் நம்ப வேண்டும். Second thing is only the Lord can fight for everything against me and he can give victory for me. இரண்டாவதாக நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் நாம் அன்பு கூற வேண்டும். Second thing is with our whole heart, with our whole mind and with our whole soul and strength we should love him. மூன்றாவதாக Third thing is ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்களிலிருந்து வலதுபுறமாவது இடதுபுறமாவது நாம் விலகக் கூடாது. we should not go left or right according to the commandment that has been given by the God. 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Chapter 23 verse 6. மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். But ye therefore very courageous to keep and to do all that is written in the book of the law of Moses, that you turn not aside to the right and not to the left. இதில் எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் முழுவதுமாக வலப்புறமாகிலும் இடப்புறமாகிலும் வழுவாமல் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும். Whatever it has been written in this book, we should not go turn to the right or to the left, and we should follow it. இது மூன்றாவது காரியம். This is the third thing. இது யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார். This is the thing that Joshua speaks to the people. அவருடைய அந்திம காலத்திலே சொல்கிறார். He is telling at his end days. ஆகவே இது முக்கியமான காரியம். So this is very important. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணினார் என்று மறக்கக்கூடாது. God has fought for you. We should not forget that. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரில் நீ அன்பு கூற With your whole வேண்டும். heart, with your whole soul, and with your whole mind, you should love your Lord. ஆகவே மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை இடதுபுறமாகிலும் வலதுபுறமாகிலும் நீ விட்டு விலகாமல் அதை நீ ஏற்று நடக்க வேண்டும். That is written in the book of the law of Moses, that you turn not aside therefore to the right or to the left. அது புதிய உடன்படிக்கையாக That இருக்கிறது. is a new covenant. நான்காவதாக The fourth. உங்களுக்குள்ளே 7ஆம் வசனம், உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமல் அவருடைய தேவர்களின்
பேரில் நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். That you come not among these nations, these that remain among you, neither make mention of the name of their gods, nor cause to swear by them, neither serve them, nor bow yourselves unto them. பாருங்க, இங்க விக்கிரகாராதனை குறித்து சொல்லுகிறார். It has been mentioned about idolatry. நீங்கள் பல ஜாதிகளுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ You போகிறீர்கள். are going to live among the nations. அவர் அநேக ராஜாக்களை அவன் சங்கரித்தாலும் கூட இன்னும் சில ஜாதிகள் கானான் தேசத்தில் இருந்தார்கள். Though he destroyed many kings in the Canaan, there are few more kings left over. அவர்களுடைய பழக்க வழக்கத்திலே நீங்கள் பங்கு கொள்ளாதீர்கள். You don't get accustomed to their customs. அவர்களுடைய தேவர்கள் பேரை நினையாமல், அவர்கள் தேவர்களை நினையாமல், அவளை சேவிக்காமலும் அவளை பணிந்து கொள்ளாமலும் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். He says that do not mention of the name of their gods, nor cause to swear by them, nor serve them, nor bow yourselves unto them. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். You should be very careful. ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் கூட நமக்கு அப்படிதான் சொல்றார். Even now in this time also the Lord says this. நாம் தனியா வாழறோம். We are not, whether we are living alone. நம்ம சுத்தி அநேக ஜாதிகள் வாழ்கிறார்கள். I mean, surrounding us many nations. அநேக ஜனங்கள் வாழ்கிறார்கள். Many people are living. அவர்கள் பல காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். They are doing many things. பல நேரங்களில் அவர்களோடு கூட போய் நாம் என்ன பண்றோம்? கலக்கிறோம். And many times we are getting mingled with them. அவர்களுடைய பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம். We are also celebrating their festival. அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் நாம் ஈடுபடுகிறோம். We are getting into their tradition. இதிலிருந்து கலக்காமல் இருங்க. You should not get mingled with இன்னொரு them. இடத்துல சொல்றார். Another place he is mentioning. அவர்களோடு கூட பொண்ணு எடுத்து வாழாதீர்கள். Don't give wives and take wives from them. பாருங்க, இந்த காரியத்தை ஆண்டவர் யோசுவாவின் மூலமாக சொல்லுகிறதை பாருங்க. In this place he is telling through Joshua. பாருங்க, உடன்படிக்கையின் தேவன். He is the God of covenants. உடன்படிக்கையின் தேவன் என்று அங்கே யோசுவா சொல்லுகிறதை பாருங்க. Joshua says here he is the God of covenants. அவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். He has made a covenant with you. சரி, ஆண்டவர் நம்ம ஏன் காப்பாற்றுகிறார்? Why the Lord is protecting and saving us? ஏன் நம்ம மீது அன்பு கூறுகிறார்? Why he is loving us? ஒரே ஒரு காரணம் தான். Only one reason is. யோசிச்சு சொல்லுங்க. You think and tell. யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். You think and tell. ஒரே ஒரு காரணத்தால தான் நம்ம தேவன் நம்மை காப்பாற்றுகிறார், நம்ம மீது அன்பா இருக்கிறார். ஏன் எதுக்காக இருக்கிறார்? Only one reason the Lord protects and saves us and loving us. நம்ம இடத்துல உடன்படிக்கை செய்திருக்கிறார். He has made a covenant with us. ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்த நிமித்தமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறார். Since he made a covenant with Abraham, he has protected the Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக தரம் அவருக்கு எதிராக புரட்சி செய்த போதும், முறுமுறுத்த போதும், even many times the Israelites rebelled and murmured against the God. அவர்கள் அழிக்காமல் இருப்பதற்கு தேவன் சொல்கிற ஒரே காரணம், ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை The செய்திருக்கிறார். only reason the God says that I didn't destroy them because I have made covenant with Abraham. நம்மை அழிக்காமல் இருப்பதற்கு நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். The same way he didn't destroy us because he also made a covenant with us. தேவாதி தேவனுக்கு ஒரு பேர் என்னன்னா உடன்படிக்கையை காண்கிற தேவன். There is one name for the God of God, that is the God who takes care of the covenants. உடன்படிக்கையை காண்கிற தேவன். He follows the covenants. நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா? Whether he have made a covenant with us. உங்கள் ஒருவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா? Whether he have made a covenant with each of you. என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? What covenant he has made with you. சொல்லுங்க பாப்போம். You can tell. எந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? What covenant he has made with you. எப்படி உடன்படிக்கை பண்ணினார்? What covenant, how he made the covenant. இது வந்து வாசப்படுவேன்னு சொன்னாரு. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். He has made a covenant. பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல Genesis chapter 15. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். He made a covenant with Abraham. எப்படி தெரியும் பண்ணாரு? How he made it? ஒரு மிருகத்தை வெட்டி ரெண்டு துண்டாக போட்டு He split the animal into two halves. அதிலே அவர் கடந்து போனார். He went through that. அது ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை. That was the covenant made through Abraham. இப்பொழுது நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். Now he has also made a covenant with us. எப்படி உடன்படிக்கை பண்ணிக்கிறார்? How he made the covenant? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கை பண்ணினார். From the blood shed on the cross, he has made a new covenant. அவருடைய பந்திக்கு முன்பாக வரும்போது அந்த வார்த்தையை தான் சொல்றோம். Before we are going before the table to participate with him, we are saying that word. இது என் இரத்தத்தினால் ஆகிய This is the covenant of my blood.
இதுதான் உடன்படிக்கை பண்ணிட்டார். This is the covenant. ஏன் நம்ம வார வாரம் இதை அனுசரிக்கிறோம்? Why every week we are following it? இதை விடாமல் இருக்கிறோம். Why we are not living it? அப்பதான் நமக்கு அந்த உடன்படிக்கை நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம்ன்றத நம்ம நினைவு கூறோம். Because we remembering that we are the part of the covenant. ஆண்டவர் நினைவு கூற சொல்றாரு. The God wants to remember it. நீ என்னோட கூட நீ உடன்படிக்கையில் இருக்கிறேன்னு சொல்லி நீ எப்பொழுது நினைவு You should always remember that you are always with me in the covenant. நினைவு கூறலன்னாக்க உடன்படிக்கை இல்ல. You didn't remember, that is not a covenant then. உடன்படிக்கை அடையாளமாக எந்த காரியம் இருக்கிறது? What is the thing as a sign of covenant? பழைய ஏற்பாட்டுல, In the Old Testament. பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கையின் அடையாளமாக எது இருக்கிறது? In the Old Testament, what is the sign of covenant? விருத்த சேதனம். That is circumcision. விருத்த சேதனம் தான் உடன்படிக்கையின் அடையாளம். Circumcision is a sign of covenant. Sign of the covenant. Circumcision is a sign of the covenant. ஒரு உதாரணமாக யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். For example, Joshua chapter 5. யோர்தான் நதியை கடந்த உடனே, After crossing the river Jordan, எரிகோவை அவர்கள் நிர்மூலமாவதற்கு முன்பாக, before destroying the Jericho city, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் நம்ம சொல்றாரு, what the Lord God says to Joshua, do you know? எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? What you have to do for all? எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? What you have to do for all? விருத்த சேதனம் செய்யணும். You have to circumcise all. விருத்த சேதனம் செய்யணும். You have to circumcise all. உடன்படிக்கையை ரினியூ பண்றது. That is renewing the covenant. உடன்படிக்கையை புதுப்பிக்கிறது. That is renewing the covenant. உடன்படிக்கையை நினைவு கூறுறது. That is remembering the covenant. அது யோசுவா 5ஆம் அதிகாரத்துல யோசுவா எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணார். That's what in Joshua chapter 5 he circumcised all the people. யோர்தானை கடப்பது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வருவது. Crossing Jordan is like crossing the death and coming to life. பிறகு உடன்படிக்கை செய்வது. Then making the covenant. நம்ம இப்போது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். Now we are the sons of covenant. பாருங்க, ஆண்டவர் அந்த உடன்படிக்கை நிமித்தம் தான் உன்னை காப்பாற்றுகிறார். Only because of the covenant the Lord saves you. 24ஆம் அதிகாரத்துல Chapter 24. பாருங்க, யோசுவா பல காரியங்களை சொல்கிறார். Joshua is telling many things. நானும் என் வீட்டாருமோ என்றால், Me and my household. நானும் என் வீட்டாரும் என்றால், My and my household means கர்த்தரையே சேவிப்போம். we will worship the Lord. We will serve the Lord. serve the Lord. நாம் கர்த்தரையே சேவிப்போம். We will serve the Lord. அப்ப ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? What the people are saying that நாங்களும் சேவிப்போம், நாங்களும் சேவிப்போம். we also shall serve the Lord. We also shall serve the நானும் என் Lord. வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று Me and my சொல்றாங்க. household shall serve the Lord. ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க? What the people says, நாங்களும் தான் சேவிப்போம். we also shall serve the Lord. உடனே யோசுவா அப்படியா சந்தோஷப்படல. Then immediately Joshua was not ஒரு happy. வார்த்தையை சொல்கிறான் He's telling one பாருங்க. word. 24ஆம் அதிகாரம் 19வது வசனம். Chapter 24 verse 19. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். என்ன சொல்றேன்னா, ஜனங்களை கர்த்தரை சேவிக்க நான் சொல்றேன். You cannot serve the Lord. நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை சேவிக்க I am மாட்டீங்க. telling you cannot serve the Lord. பாருங்க, you won't serve the Lord. You cannot serve the Lord. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். For he is an holy அவர் God. எரிச்சலுள்ள தேவன். He is a jealous God. உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியா. He will not forgive your transgressions nor your sins. அவர் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, Lord, if the Lord has done good thing for you, நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவனை சேவித்தால், if you have worshipped the other gods, அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். then he will turn and do you hurt and consume you. நான் கர்த்தர் தான் சேவிப்பேன்னு சொன்னா, If you say that you shall serve the ஜனங்கள் Lord, எல்லாரும் சொல்லும்போது சொல்றாரு then யோசுவா, after the people say that நீங்க சேவிக்க மாட்டீங்கன்னு you தெரியும். cannot serve the Lord, சரி, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம். then we both can make a covenant. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் உடன்படிக்கை பண்ணாங்க. The Joshua and the Israelites have made a covenant. ஒரு கல்லை நிறுத்தினார்கள். They made a stone. அதை நிறுத்தி அதை சொன்னாங்க, They told that stone, இது சாட்சியா இருக்கிறது. this is the testimony. என்ன எதுக்கு சாட்சி? For what it is நான் testifying. கர்த்தரை தான் சேவிப்போம், கர்த்தரை விட்டு வேற யாரும் சேவிக்க மாட்டோம். I will serve only the Lord, not the other gods. ஒரு கல்லை நிறுத்தினார். They made a stone. இதுதான் உடன்படிக்கை. This is the covenant. நம்ம பதிதான் உடன்படிக்கை. Our table is the covenant. அவருடைய பந்தி இடத்துல என்ன அண்டையில வரும்போது நம்ம திரும்ப ஆண்டவரத்துல சொல்லுறோம், When we go and participate in the table, we again and again remain to the நான் Lord. ஒரு உடன்படிக்கையில இருக்கிறேன். I am in the covenant with you. நான் உம்மை தவிர நான் யாரும் சேவிக்க மாட்டேன் I won't serve anyone other than என்று you. சொல்லி நாம் திரும்ப அவர் முன்பாக வந்து நான் உடன்படிக்கையில் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். So again and again by participating in the table, we are telling him. பாருங்க, யோசுவா அந்திம காலத்தில் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. How wonderful the words that the Joshua spoke in his old days. கர்த்தரே யுத்தம் பண்ணினார். Only the Lord has fought. பெற்ற எல்லா வெற்றிகளும் கர்த்தர் தான் செய்தார். All the victories
victories has been given only by the Lord. நான் செய்யல என்று சொல்ல. I didn't do. அவன் மிகப்பெரிய யுத்த வீரன். He is a very great warrior. அவன் பல போர்களை செய்தான். He has went into many wars. பல ராஜாக்களை கொன்றொழித்தான். He killed many kings. இதையெல்லாம் நான் செய்யல. I didn't do all these things. ஆண்டவரே யுத்தம் செய்தார். The Lord has fought for us. எவ்வளவு பெரிய வார்த்தை. How great the words are. இரண்டாவதாக சொல்கிறார், அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். We should remember that. நாம் விசுவாசிகளாகி நாம் என்ன நினைவு கொள்ள வேண்டும்? Believers, we should remember what? எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே யுத்தம் செய்து எல்லாவற்றையும் நீக்குவார். All the afflictions and all the problems, the Lord will fight and protect us. நான் சும்மா இருந்து ஆண்டவரிடத்தில் தெரிவிப்பேன். I will just say simply and tell to the Lord. நான் ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவரிடத்தில் தெரிவிப்பேன். Through the prayers and fasting, I will tell to the Lord. ஆண்டவர் யுத்தம் செய்து எல்லாவற்றையும் நீக்குவார். The Lord will fight and go away all the things. எவ்வளவு பெரிய நம்பிக்கை. How great faith is. இரண்டாவதாக முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு நான் தேவனை ஆராதிப்பேன். Second things, with your whole heart and with your soul you should worship the Lord. அந்த அன்பிலே குறைவில்லை. There is no limitation in that love. எனது முழுமையான அன்பு தேவனுக்கே நான் செலுத்துவேன். My whole love is for the Lord. மூன்றாவதாக நியாயப்பிரமாண புத்தகமாகிய இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் வலதுபுறமும் இடதுபுறமும் வழுவாமல் நான் அதன்படி நடப்பேன். Third thing is, in this word, in the book of the law of Moses, I will not go aside to the right or to the left. மூன்றாவதாக நான் பிரிக்கப்பட்ட ஜனம், ஆகவே நான் இந்த உலக ஜனங்களோடு கூட நான் கலக்க மாட்டேன். அவருடைய பழக்க வழக்கங்களிலும் அவர்களுடைய விக்கிராராதனையிலும் நான் ஈடுபட மாட்டேன். I am the separated people. I won't participate or mingle with this worldly people. I won't be with them in the idolatry. கடைசியாக The last. The last. நான் அவரோடு கூட உடன்படிக்கையிலே இருக்கிறேன். I have made a covenant with him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை Through the blood shed by the Lord Jesus Christ, a new covenant has been made. நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். I have been redeemed from my sins. அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். Through his blood I have been made righteous. அவருடைய இரத்தத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். Through his blood a new covenant has been made. இப்பொழுது நான் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். Now I can call the God as my Father God. நான் திரும்ப இதை நினைவு கூற வேண்டும். Again and again I can remember. நாம் மறதியுள்ள ஜனங்கள். Because we are the people who forget. நாம் சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் மறந்து போவோம். We will immediately forget all அவர் this. செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து போவோம். All the good things which the Lord has said, we will forget. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மறந்து போவீர்கள். Joshua, that's why I say that you will forget. நீங்கள் செய்ய மாட்டீர்கள். You won't do. ஆகவே நமக்கும் அந்த வார்த்தையை தான் யோசுவா The சொல்கிறார். same way Joshua is telling for us மறக்காமல் also. இருக்க. We should not forget. உடன்படிக்கை பந்தியிலே Before we take part in the table, பங்கு பெற்று we should participate in the table. உம்மோடு கூட இணைந்திருக்கிறேன். I am with you. எனக்கு உமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. There is a covenant between you and me. உடன்படிக்கை காக்கிற தேவன். You are the one who protects the covenant. ஆகவே உடன்படிக்கையின்படி என்னை பாதுகாத்தருளும். According to the covenant you protect me, Lord. ஒப்பு கொடுத்து Let us give us to him. நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட தேவன் தாமே உதவி செய்வார். So bless him that the Lord helps us. அனௌன்ஸ்மென்ட்டை கேட்கலாம். இப்பொழுது நம்ம பந்தியிலே பங்கு பெற போகிறோம். ஆகவே நீங்கள் பயபக்தியோடு கூட உங்கள் வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த மாதமும் ஆகஸ்ட்